வணக்கங்க. இன்றைக்கி நம்ம காளான் வறுவல் செய்ய போகிறோங்க. முதல் காளானை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இப்படி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்தது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதும் கொஞ்சம் எல்லா இடமும் படுற மாதிரி பிரட்டிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போடலாங்க. கொஞ்சம் மிளகாத்தூளுங்க, ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் போடுறோங்க. அடுத்தது அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு ஒரு அரை ஸ்பூன் போடுறேங்க. மைதா மாவு இதில் ஒரு கரண்டி போட்டுக்கிறேங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இதை கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நல்லா கலக்கியாச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டுங்க. அப்புறம் எண்ணெய் வச்சுட்டு வறுக்க ஆரம்பிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஒன்று போட்டு பார்க்குறேன். இவ்வளோ காஞ்சா போதுங்க, ரொம்ப காய விட வேண்டாம். இப்படி கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கலாம். வேகட்டுங்க. சீக்கிரம் வெந்துருங்க. பக்கத்தில் இருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். கொஞ்சம் இந்த நுரை அடங்கணுங்க. அடங்குனா வெந்துருங்க. வெந்ததை எடுத்துக்கலாம். 1 நிமிஷம். இப்போ வெந்துருச்சுங்க. எடுத்துடலாம். 2 நிமிஷம் ஆகிருக்குங்க. எண்ணெய் வடிஞ்சிருச்சுங்க. இப்போ இதை பரிமாறிடலாம். நல்லா வந்திருக்குங்க. இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. செய்து பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்படி நல்லா தொட்டு அருமையாக சாப்பிட்டு பார்க்கலாங்க. மயோனஸு செய்தங்க. ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி செய்து கொடுங்க, குழந்தைகளுக்கு கொடுங்க. நன்றிங்க.